ஃபோக்கஸோட படிக்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணலாமா? இந்த டைம் டேபிள் கிரியேட் பண்ண உங்களோட நோட் பேக் சைடு இல்ல A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம் எழுதுன எல்லாருக்குமே ரிசல்ட் வந்துருச்சு. கமெண்ட்ல நிறைய பேர் அவங்களோட ரிசல்ட்ஸ் மென்ஷன் பண்ணி நம்மளோட வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையாவே நான் மார்க்ஸ் வாங்குறப்ப கூட இவ்வளவு சந்தோஷப்படல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நானும் உங்களோட சக்சஸ்ல ஒரு குட்டி ரீசன். எனக்காக ஒரு விஷயம் பண்ணுவீங்களா? நிஜமாவே நம்மளோட வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கா? உங்களோட ஸ்டடீஸ்ல ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதா? நம்ம சேனலோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட்ல மட்டும் சொல்றீங்களா? ஏன்னா இவ்வளவு நாள் வீடியோஸ் பண்ணிருக்கேன், உங்க மனசுல என்ன இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் மறக்காம உங்களோட ரிசல்ட்ஸும் சொல்லிருங்க, தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பேசிக்கிட்டே கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டேன். இப்போ டைம் டேபிள் பத்தி பேசுவோமா? உங்களோட டைம் டேபிள் கலர்ஃபுல்லா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் பாக்குறப்போ படிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் வரும். மார்னிங் ஒரு செஷன் அண்ட் ஈவினிங் 3 செஷன்ஸ் கொடுத்திருக்கேன். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே ஈவனா கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல படிக்க எதுவும் இல்லைன்னா அந்த டைம் யூஸ் பண்ணி ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிருங்க. இதுல இருக்க மாதிரியே ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. உங்களோட டைம் கன்வீனியன்ட் பொறுத்து மாடிஃபை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி கண்டென்ட் வரும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.